அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த வாஸ்து திருக்குறள் செல்வம் ஐயாட்ட வந்திருக்கோம். அவர்கிட்ட ஒரு சில சந்தேகம்லாம் இருக்கு. அத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, திசைகள் நாலுன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க ஐயா. ஆனா வாஸ்துல 8 திசை அப்படின்றாங்க ஐயா. அந்த 8 திசையை கொஞ்சம் விளக்குங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றி. திசைகள் 8ஆக பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். 4ல் 8 திசைகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச 8 திசைகள். 4 திசைகளோட வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு ஆன 8 திசைகள் பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்களோட திசைகள். இதுல வாஸ்து பிரகாரம் ஜோதிட ரீதியாக இந்த திசைகளுக்கெல்லாம் இறைவனுடைய திசைகளாக குறிப்பிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, கிழக்கு திசை இந்திரனுக்கு உரிய திசை, தெற்கு திசை யமன் திசை அப்படின்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு அப்படிங்கிற திசை கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடியது நிருதி பகவானுடைய நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க. மேற்கு திசை வருணனுடைய திசை, வடக்கு திசை ஆகப்பட்டது குபேரனுடைய திசை. குபேரனுக்கு வடக்கு திசை குறிப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல வடகிழக்கு திசை ஈசனுக்குரிய ஈசானிய திசையாக நம்ம குறிப்பிடுறாங்க. அப்ப 8 திசைகளுக்குமே கடவுளின் பெயரால நமக்கு வழங்கி வந்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம அந்த திசைகளுக்குரிய கடவுளை மையப்படுத்தி தான் வீட்டிற்கு வாஸ்து முறையில அவங்களுக்கு அளவுகளும் எந்தெந்த பொருள்கள் எந்தெந்த பகுதிகள் எங்கெங்க அமையணுங்கிறதையும் நாங்க இந்த திசைகளை வைத்து தான் நாங்க அவங்களுக்கு வாஸ்து ஆலோசனை வழங்குறோம். இத இன்றைய நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், நம்ம ஐயா கிட்ட சந்தேகமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நிறைய சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் சந்தேகத்தை கேட்டு தீர்த்துக்கலாம். நன்றி. வணக்கம்.